திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணை முகத்தோனே ஆதலால் கூப்பும் ரதம் கைவேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வாஸ்து அவ்வளோ முக்கியம் வாய்ந்ததா? வாஸ்து சாஸ்திரங்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனுபவபூர்வமாக நிறைய விஷயங்கள் ஆன்மீக தகவல் இன்றைக்கி பிரத்யேகமாக நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே வாஸ்து சாஸ்திரத்துக்கு அவ்வளோ சக்தி இருந்துருக்கு. ஏன்னா வாஸ்து புருஷர் அப்படிங்கிறது நம்மளுடைய சாஸ்திரத்தில் ருத்ரத்தில் கூட வாஸ்துவாயச்ச அப்படிங்கிற வார்த்தை நம்ம வரதை நம்ம பார்க்க முடியும். இந்த வாஸ்துவுக்கு அவ்வளோ வாஸ்து புருஷருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருந்துருக்கு. வெளிநாடுகள் வெளியூர்களில் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வாஸ்துவுக்கு சில முக்கியத்துவம் கொடுக்குறவங்களும் இருந்துருக்காங்க. எங்கே சார் வெள்ளைக்காரங்கள்லாம் பார்க்கவே இல்லையா? அவங்களாம் பொதுவாகவே இடத்தை பொறுத்தும் சில பேருக்கு சந்திராஷ்டிரமம் கூட பிரச்சனையாக சந்திராஷ்டிரமத்தினாலன்னு தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு, இல்லையா? அப்போ உன்னித்து பார்க்கும்போது தான் சில விஷயங்கள் நமக்கு புரிய வருது, தெரிய வருது. அந்த மாதிரி தான் வாஸ்து ரீதியாக ஒரு ஃபேமிலியில் சந்தோஷம், ஒரு ஃபேமிலியில் இதுக்கு ரொம்ப முக்கியம். ஜாதக கட்டத்தில் கிரகநிலை நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் நமக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். ஜாதக கட்டத்தில் கிரகநிலைன்னா நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஏதோ ஒரு பாதிப்பு வரும். ஒருத்தர் 10 வருஷமாக ரியல் எஸ்டேட் பண்ணிட்டுருக்கார். ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த டைம் சரியில்லை, போய் வாங்கக்கூடிய இடம் அவருக்கு 10 வருஷமாக அனுபவம் இருந்துகிட்ருக்கு. லீகலாக பார்த்து வாங்கியும் அவருக்கு அந்த பிரச்சனை வந்திருக்கு. அவர் சொல்கிறாரு, எல்லாத்துலையும் நல்லா இருந்துச்சு, அந்த ஒரு விஷயத்தில் மாட்டிட்டேன் சார், நான் இதை மட்டும் மறந்துடுங்க அப்படின்னு. ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க? ஏன்னா அவங்க 10 வருஷத்தை உழைப்பு அதை ஏமாற்றிடும். எல்லாத்தையும் சம்பாதிச்சு அதில் கொண்டு போய் அந்த நாலேஜில் விட்டு அதை கவனிக்க விட்டு மற்றது இன்னும் சம்பாதிக்காமல் விட்டுரும். அதனால் இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொன்னேன். இந்த மாதிரி நேரம் சரியில்லாத பொழுது என்னென்னா கான்சன்ட்ரேட்டை பூரா ஒரு இடத்துல குவிச்சு அதில் டவுன் ஆக்கும். அதனால் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி தான் வாஸ்து விஷயங்களும். அதை பற்றி நம்ம ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக பார்ப்போம். இன்றைய தினம் இந்த நாளுக்கு உண்டான பஞ்சாங்க குறிப்புகள் இதுவும் நம்ம பார்ப்போம். இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். 4 நட்சத்திரம், ராகு காலம், யமகண்டம் போன்ற பஞ்சாங்க விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சிறப்புகள் உண்டு. அப்போது அது தினப்பலன்களில் நமக்கு நல்லா இருக்குது, மீடியமாக இருக்குது, நல்லா இல்லை. நல்லா இருக்குதுன்னு சொன்னால் அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம், எந்த விஷயத்தையும் நம்ம தைரியமாக இறங்கலாம். மீடியமாக இருக்குது, அப்போ பார்த்து தான் செயல்படுத்தணும். சரியில்லை, அப்போ இன்றைக்கி எந்த காரியத்தையும் செயல்படுத்த வேண்டாம். இதுக்கு உதவிகரமாக இந்த பலாபலன்கள் இருக்குது. ஆன்மீக தகவல், ஒரு வேளை சரியில்லைன்னா தெய்வத்தை வழிபடுறது என்ன, தெய்வத்துக்கு உண்டான வழிபாட்டு முறைகளுக்கு என்ன சக்தி இருக்குது, இது போன்ற விஷயங்கள் நம்ம பார்த்துட்டுருக்கோம். இன்றைய தினத்தில் மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன் நம்ம பார்க்க போகிறோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதியுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் இதோ. மேஷராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில மாற்றங்கள் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும், சில பேருக்கு ஏமாற்றமாக கூட இருக்கும். என்ன சார் சொல்ல வரீங்க? எஸ், நம்ம டைம் நல்லா இருந்தது, தசா புத்தி ஜாதகத்தில் டைம் நல்லா இருந்தது, சின்ன மாற்றம் கூட ஒரு பெரிய லிஃப்ட்டை கொடுத்துரும். அது டைம் சரியில்லை, பெரிய மாற்றம் கூட அப்படியே நம்மளுக்கு ஏமாற்றமாக அமையும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் மாற்றமாக தடுமாற்றமாங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட சொந்த ஜாதகத்தை பொறுத்து அதுக்கு மாறுது. டீச்சராக இருந்துட்டுருக்கோம், ஸ்கூலில் எஜுகேஷன் சம்மந்தமான ஃபீல்டில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, ஸ்கூல் காலேஜ் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு, ரியல் எஸ்டேட் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி சினிமா சம்மந்தமான துறைகளில் இருந்துட்டுருக்கிறவங்க, டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்துட்டுருக்கிறவங்க, ஹோம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்பனை பண்ணிட்டு, உணவு சம்மந்தமான துறை, ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டெல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. அதே மாதிரி காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்திருக்க, கரஸ்பாண்டண்ட்டாக இருந்திருக்க, பிரின்ஸிபலாக இருந்திருக்கவங்க, ஒரு கம்பெனியோடைய எம்டியாக இருந்தால் டைரக்டராக இருந்துருக்கவங்க அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருக்குது. டெலிகாம் சம்மந்தமான பிஸ்னஸ், ஐடி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய சேலஞ்சிங்காக இருந்தாலும் ஜெயிச்சு வந்துடுவீங்க. ரிஷபராசி நண்பர்களுக்கு விடாத உழைப்பு எப்போவுமே ஒரு தனித்துவம் வாய்ந்தது, உங்களுக்கு ஒரு பெரிய உதவி தரக்கூடியதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நிச்சயமாக மிகப்பெரிய உதவிகள் செய்யக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. பிறருக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்.
சில விஷயங்களில் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா நம்ம ஒரு காரியத்தை எடுத்து பண்ணுறோம், இதனால் நமக்கு என்ன பிரயோஜனம், நமக்கு என்ன சாதகம், நம்ம டைம் வேஸ்ட் ஆகிறதா. ஏன்னா ஏற்கனவே பட்ட அனுபவம் தான் அது ஒரு பெரிய காரணமாக இருந்திருக்கும். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ரகசியத்தை ரகசியமாக வச்சுக்கணும். ஒரு காரியம் நடக்கிற வரைக்கும் யார்ட்டையும் சொல்கிறதை தவிர்த்து கொள்வது நல்லது. இவன் நல்லவா அவன் நல்லவா, இன்றைக்கி நல்லவாளாக இருப்பா, நாளைக்கு உங்ககிட்ட விரோதமாக இருந்துட்டான்னா வெளியில் போய் உங்களை பற்றி தப்பாக பேசுவோம். அதனால் எப்போவுமே சில விஷயங்களை மறைமுகமாக டீல் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுன ராசி நேயர்களே, சில பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு வெற்றி பெறும். சில நேரங்களில் மனசு தோணும் இது வேண்டாம் அப்படின்னு தோணும், அது அப்படியே நடக்கும். மனசு தோணும் சில விஷயம் இதை எக்ஸிக்யூட் பண்ணு, அது அப்படியே செயல்படும். சில விஷயங்களில் யோசிப்போம் நான் அப்படின்னு யோசிச்செல்லாம் கொஞ்சம் நிதானமாக கடைபிடிக்கணும்னு அர்த்தம். எனக்கு என்னமோ ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, தைரியமாக இறங்க சக்ஸஸ் ஆகும். இன்வெஸ்டிங் அதே மாதிரி புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, அந்த பிஸ்னஸை பற்றி தெரியாமல் எந்த விஷயத்தையும் ஆரம்பிக்காதீங்க. அதை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர் இது ஒரு பெரிய அனுபவ பாடமாக இருந்துருக்கும். பாஸ்ட்டில் நடந்தது இப்போ நடக்கக்கூடிய ப்ரெசென்ட்டில் கெட்ட அனுபவமாக இருந்தால் இப்போ கடைபிடிக்கக்கூடாது, எதிர்காலத்தில் வரவும் கூடாது. ரொம்ப பாசிட்டிவாக இருந்ததுன்னா அதை எப்படி நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும், இனிமேல் எப்படி அதை செயல்படுத்தணும், அது எதிர்காலத்தையும் பிரதிபலிக்கணும். இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மற்றவங்க முன்னாடி அம்மா அப்பாவை பற்றி பேசுகிறது, அதே சமயத்தில் தங்கச்சியை பற்றி பேசுகிறது, அண்ணாவை பற்றி பேசுகிறது ரொம்ப இலக்காரமாக போகும் மற்றவங்களுக்கு. அதனால் ரொம்ப 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 ஃபேமிலியில் மற்ற நபர்களுக்கு முன்னாடி பெற்றவர்களையும் மற்றவர்களை பற்றி பேசுகிறதை தவிர்த்துக்கொள்வது. கோபம் இருக்க தான் செய்யும், தனியாக கூப்பிட்டு பேசுகிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு, கடகத்துக்கு இன்றைய கிரகநிலை பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சாதகமாக இருக்குது. நிறைய நல்ல பலன்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சில பிரச்சனைகளில் எப்படி ஹேண்டில் பண்ணணும், சில விஷயங்கள்லாம் இந்த நபர் இப்படி தான், இந்த நபர் இப்படி தான், இந்த நபர் இப்படி தான், இந்த நபர் இப்படி தான், இந்த நபர்கிட்ட இப்படி இருந்தால் தான் நம்ம சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம கொண்டு வந்துட்டோம்னா இந்த உலகத்தில் வாழ்கிறது ரொம்ப 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 ஈஸின்னு சொல்லலாம். இதையும் தாண்டி நமக்கு ஒரு கோபம் வரும், அதையும் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சுட்டோம்னா நம்மளை மாதிரி ஒரு ஞானி வேறு யாரும் கிடையாது. அது உங்கள்கிட்ட இருந்ததுன்னா இன்றைக்கி தினம் இல்லை எந்த தினமுமே நீங்கள் அழகாக மேனேஜ் பண்ணி கொண்டு போக முடியும். ஃபிசிக்கல் அதே சமயத்தில் மென்டல், இந்த ரெண்டு விஷயத்தையும் ஸ்ட்ராங்காக இருந்துட்டிங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு, துணை நிற்கும் அற்புதமான வழிபாடு. சிம்ம ராசி நண்பர்களுக்கு மனசில் நினச்சி நடக்கும், நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பண விஷயங்கள் ஒன்றில் இழந்து இன்னொன்று சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய பேச்சு, உங்களுடைய மார்க்கெட்டிங், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய பிரெயின், உங்களுடைய செயல்பாடு எல்லாம் ஒன்று சேர்ந்து செயல்பட்டிங்கன்னா மிகப்பெரிய பலன்கள் இருக்கும். சின்ன 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 ப்ராப்ளம் யாருக்கு கிடையாது, எல்லாத்துக்குமே இருக்கும். பட் யூ வில் மேனேஜ் இட். அதை அழகாக மேனேஜ் பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி செயல்பட்டிங்கன்னா மிகப்பெரிய பலன்கள். பட்ட இடத்துலேயே படுதுன்னு சொல்லுவாங்களே, அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. இந்த நேரத்தில் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான, அதேமாதிரி கார்மெண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, லாஜிஸ்டிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். சிம்மராசி அன்பர்கள் பல பேர்த்தோட நட்சத்திரமாக இருந்துட்டுருப்பீங்க, பல பேர்த்தோடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, பைரவர் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு சின்ன சின்ன இதில் அப்பா எனக்கு இப்போ தான் மைண்டே தெளிவாக இருக்குது. ஏன்னா பல நேரங்களில் எனக்கு போட்டு உலுக்கி மனசை போட்டு அப்படியே போட்டு தடுமாற்றங்குது, இப்போ தான் கொஞ்சம் தெளிவாக இருக்குங்கிற மாதிரி ஒரு விஷயத்துலேயே தெளிவாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பலருக்கு நான் என்ன முயற்சி பண்ணுன்னு தெரியாது, பட் நான் என்னோடய காரியத்தில் நான் கண்ணாக இருப்பேங்கிறதுல செயல்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அரிசி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, மளிகை கடை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நடத்தின்னு இருக்கிறவங்க, பல்பொருள் அங்காடி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். வெளிநாடு வெளியூர் சம்மந்தமான பிரயாணம் பண்ணணும்னு வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கேமரா சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க, மீடியா சம்மந்தமான துறைகள் இருக்கிறவங்களுக்கு, பேச்சு சம்மந்தமான துறைகள், கவுன்சிலிங் சம்மந்தமான துறைகளாக இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். டாக்டராக இருந்துருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். 4-5 நாள் அந்த தடைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். கன்னிராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அது மீனாட்சி அம்பாள் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு எண்ணற்ற பல விஷயங்கள் நமக்கு வேலை அப்படியே சேர்ந்து வச்சு டென்ஷன் ஆகும். ஒரே ஐயோ கொஞ்சம் தனியாக விடுறீங்களா, அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் தியானம் பண்ணி அதுக்கப்புறம் உட்காந்து நீங்கள் மியூசிக் கேட்க பிடிக்குமா, இல்லை சினிமா பார்க்க பிடிக்குமா, உங்களுக்கு எது மன திருப்தி கொடுக்குறதோ அதை ஒரு 10-15 நிமிஷம் நீங்கள் ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செயல்பட்டிங்கன்னா
டென்ஷன் ஆகாது. இல்லைன்னா எனக்கு ஒத்த தலைவலி வருது, கண் சம்மந்தமான உபாதை வருது, நான் என்ன சொல்கிறேன் புரியுறதா, ஏன் என்னை பற்றி குற்றம் சொல்கிறீங்க, இந்த மாதிரி சின்ன 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 விஷயங்கள் இன்றைய தினத்தில் வரலாம். உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய நேரத்தை நீங்கள் உங்களுக்கு கொடுக்கறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நான் பண்ணுற மாதிரியே என்னுடைய வேலை ஆட்கள் செய்யக்கூடிய விஷயம் எனக்கு பர்ஃபெக்டாக 100% வரும். எப்படி வரும்? உங்களுடைய முயற்சி வேறு, உங்களுடைய வேகம் வேறு, உங்களுடைய புரிதல் வேறு, உங்களுடைய எஜுகேஷன் வேறு, உங்களுடைய செயல்பாடு வேறு, உங்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்தாப்பில் இவள் இப்படி இருக்கணும், அவள் அப்படி இருக்கணும், ஃபேமிலியில் எப்படி இருக்கணும், கண்டிப்பாக இருக்கா டிஃப்ரென்ஸாக தான் இருந்துருக்கும். அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம மேனேஜ் பண்ணி சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி போயின்னு இருக்கணும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நரசிம்மர் வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பல பேர் பல விதத்தில் உங்களை பற்றி சொன்னாலும் கண்டுக்க மாட்டேங்க. ஏன்னா பார்த்து ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. முந்திலாம் மன கஷ்டப்பட்டு ஒரு காரியம் நடக்கலை சார். நான் வேதனைப்பட்டு கடைசியில் கண்ணில் இருக்கிற தண்ணி எல்லாம் கரைஞ்சி போயிடுச்சு. இப்போ எதனா எனக்கு சொன்னேன் கூட எனக்கு கண்ணிலேருந்து தண்ணியே வராது. ஏன்னா அனுபவப்பட்டுவிட்டேன் நான். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அனுபவப்பட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அதை பார்த்து ப்ராக்டிஸ் ஆகிடுது. ஆனால் இன்றைக்கி அனுபவப்பட்டதில் ஏற்கனவே பட்ட அனுபவங்கள் இன்றைக்கி துணையாக நிற்கும். ஒருத்தர் பேச வராலாம் உடனே ஒரு கணிப்பு போடுவீங்க. எதுக்காக இவங்க பேசுகிறாங்க, இவங்க என்ன இவங்களுடைய பார்வை என்ன, இவங்களுடைய முயற்சி என்ன, இவங்க என்ன தான் சொல்ல வராங்க, அப்படி டக்குன்னு அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருந்துட்டுருப்பீங்க. எப்படி சார் இதெல்லாம் உங்களுக்கு? வேறு ஒன்றும் இல்லை சார், இதெல்லாம் பட்டு தெரிஞ்சுக்கிட்டது தான், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி சில விஷயம் சோப்பு, பவுடர், அதே சமயம் அலங்கார பொருட்கள் சம்மந்தமான கம்பெனி நடத்திட்டு இருக்கவங்க, மேனுஃபேக்சர் நடத்திட்டு இருக்க, விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் தேடி வரும். தனுசு ராசி நண்பர்களுக்கு, தனுசு ராசிக்கு இன்றைய தினத்தில் கிரக நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக அமையும். இன்றைக்கி எங்கேனும் ஒரு சில காரியங்கள் எடுத்து செயல்படுத்துறது நல்லா இருக்கும். இருப்பினும் சாயந்தரத்துக்கு மேலே ஒரு சில விஷயங்களில் கவனமாக எடுத்து நடத்தணும். நம்ம ஏதாவது சொல்லப்போ அது பின்னாடி 4-5 நாளுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு வந்துடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக செயல்படுத்துது. கண்ணாடியை கவனமாக வச்சுக்கணும், பிளேடு கவனமாக வச்சுக்கணும், கத்தி கவனமாக வச்சுக்கணும். இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு கூர்மை இருக்கும்போது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோமோ இன்னொரு 4-5 நாளாக அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கிறதும் நல்ல பலன்களை கொடுக்கும். நண்பர்கள் ஒரு செய்தி நம்ம காதுக்கு வந்துடுது, நம்ம அதை ரகசியமும் மற்றவங்கள்ட்ட சொல்லி ரகசியம் திருப்பி நம்மகிட்டே அது ரகசியம் வந்துடும். அதனால் அதில் கவனம் என்பது தேவை. பத்திரிகையாளர் இருந்துருக்கிறவங்க, ஜேர்னலிஸ்ட்டாக இருந்துருக்கிறவங்க, மீடியா துறையில் இருந்துருக்கிறவங்க, அதே சமயம் என்டர்டெயின் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்க, எஜுகேஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா குருவாயூரப்பர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு நம்ம எடுத்த முயற்சிகள்லாம் பல விதத்தில் தோல்விகள் வந்திருக்கு. இனிமேல் அது நடக்கக்கூடாது. வெற்றிகளை நோக்கி உங்களுடைய எண்ணங்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்குண்டான முயற்சி எடுப்பீங்க. நிச்சயம் உங்களுக்கு சாதகமாக வரும். ஃபர்னிச்சர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா சில ஷோரூம்ஸில் வச்சுருவாங்க, வீட்டினுடைய அலங்கார பொருட்கள்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்க, அனுகூல்யம் தரக்கூடியதாக ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கோம், ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கோம், கிளினிக் வச்சுருக்கவங்க, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணுங்க, கார்மெண்ட் சம்மந்தமான எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி மில்லெல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சில விஷயம் நான் பல ஐடியாஸ்லாம் எனக்கு கிடைக்கிது, எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பணம் இருந்தால் போதும் சார்னு சொன்னவங்களுக்கு பண வரவுகள் கூடி வரும். அதுக்குண்டான இன்வெஸ்டர்ஸ் ரெடி பண்ணிட்டுனா ஸ்டார்ட் அப் பிஸ்னஸில் உங்களுக்கு கை கூடி வரும். ஒரு பெரிய ஆண்டர்ப்ரனர் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. எதையும் அவசரப்படாது கூடாது, பிறர் கூட கம்பேர் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. கும்பராசி நேயர்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் நம்ம எப்போவுமே நமக்கு தோணும், ஆனால் வெளியே சொன்னால் பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். அப்போது இறைவன் தான் துணைன்னு சொல்லலாம். ஏன்னா இது பேசினாலே பிரச்சனை, அது எப்படி பேசாமல் இருக்க முடியும்? அதனால் இறைவன்கிட்ட தான் அதை பற்றி சொல்லணும். நான் ஒரு இது பார்த்துருந்தேன், காசி விஸ்வநாதன் சொல்லிட்டு இன்ஸ்டாவில் பார்க்கும்போது ஒருத்தர் உட்காந்து அப்படி சிவன்கிட்ட பேசின்னு இருக்கார். கீழே போட்டிருக்க வேறு யார்கிட்ட என்னுடைய குறைகளை சொல்ல முடியும்னு சொல்லி. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா மனதார நம்ம மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை இறைவன்கிட்ட அப்படியே அர்ப்பணித்து பேசக்கூடிய அற்புதமான நாள். மற்றவர்களை பற்றி பேசாதீங்க, காசிப் சொல்லாதீங்க, ஃபோனில் பேசும்போது கவனம் என்பது தேவை. பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் கொடுத்து கேட்காதீங்க, யதார்த்தமாக விடுங்க. சின்ன சின்ன விஷயங்களில் ரொம்ப டென்ஷன் ஆகிறதை தவிர்த்து கொள்வது நல்லது. சிலதெல்லாம் அவங்களுக்கு புரியல, விட்டு கொடுத்து போகிறதுல தப்பு கிடையாது. அதே சமயத்தில் நிதானமாக செயல்பட்டு லிசனிங் ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. உங்களையே குறை சொன்னால் கூட அது பெருசாக எடுத்துக்காதீங்க. கும்பராசி அன்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா குரு வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் ரொம்ப சாதகமான தினம். ஒரு விஷயத்தில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா போராடி தான் ஆகணும். ஒரு விஷயத்தில் நம்ம ஜெயிக்கணும்னா தேடி போய் தான் ஆகணும். ஒரு விஷயத்தில் நம்ம ஜெயிக்கணும்னா உழைப்பு இருந்து தான் ஆகணும். ஒரு விஷயத்தில் நம்ம ஜெயிக்கணும்னா
அதில் எப்பேற்பட்டால் ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணிதான். அது ஒரு வெறி, அது ஒரு பெரிய தபம், அது ஒரு பெரிய அர்ப்பணிப்பு. இதெல்லாம் இருந்தால் நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு. அந்த மாதிரி இன்றைக்கி கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இந்த நாளை பயன்படுத்தலைன்னா எப்படி? அந்த மாதிரி இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உடம்பு உபாதை இருக்குது, அது இருக்குது, இந்த இருக்குது, பல விதமான பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் தான் இருக்கும். பட் யூ வாண்ட் டு சக்ஸஸ் இன் தட். அதில் வந்து சக்ஸஸ் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணணும்? முயற்சி தான் பண்ணணும், விடாமுயற்சி தான் பண்ணணும். லைப்ரரி நடத்திட்டு இருக்கோம், ஸ்கூல் காலேஜ் நடத்திட்டு இருக்கோம், அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமானது. சில பிரச்சனைகள்லாம் பார்த்து ஹேண்டில் பண்ணி பல விஷயங்களில் ஃபெடப் ஆகி திருப்பியும் அப்பா என்னடா அது லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி 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 ஒரு சில விஷயத்தை நீங்கள் வந்து முயற்சி பண்ணி உங்களே நீங்கள் மீட்டு வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. நல்லவர்களது நட்பு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் குருவாயூரப்பர் வழிபாடு, திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு. மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராஜ் மகேஷ்.